ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் விஷயமா விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கோம். விக்கிரவாண்டிக்கு நான் எப்போ வந்தாலும் டோல்கேட்டில ஒரு 2, 3 ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நான் ட்ரை பண்ணாம போகவே மாட்டேன். லாஸ்ட் 2 டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ விக்கிரவாண்டி ஆஃபீஸ் வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, தலப்பாக்கட்டி தான் வந்து சாப்பிட்டோம். இந்த வாட்டியும் வந்து தலப்பாக்கட்டி தான் போக போகிறோன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஏ டூ பி இருக்குது. ப்ளஸ் நிக்கா பிரியாணி ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த வாட்டியும் தலப்பாக்கட்டியில திருப்பி ட்ரை பண்ணலான்ட்டு தோணுது. விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். விக்கிரவாண்டி டோல்கேட் வந்து ரொம்ப ஃபேமஸான டோல்கேட்டு. எங்க டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸும் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. பக்கத்தில் நிறைய ஃபேமஸான ஹோட்டல்ஸு, நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ஃபேமஸான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டல்லாம் இருக்குது. வெளியூர் பயணம் போகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய பேர் இறங்கி இருந்து சாப்பிட்டு போவாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து சாப்பிட்டு, இன்றைக்கி வந்து ஒரு பிடி பிடிக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக மாறியிருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே எனக்கு இந்த ஜீரக சம்பா அரிசியில் செய்கிற தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது மக்களே. ஏன்னா ஐ ஆம் ஏ டையார்டு ஆம்பூர் பிரியாணி ஃபேனு. ஆம்பூர் பிரியாணியோடைய ஜீரக சம்பா அரிசி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஃபேவரெட்டு. அந்த அரிசியோட வாசனையாகட்டும், அந்த பிரியாணியோட டேஸ்ட்டாகட்டும் வேறு லெவலில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு விசிறின்னு சொல்லலாம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு லாஸ்ட் டைம் வந்து இந்த வழியாக வந்தப்போ இதே தலப்பாக்கட்டி ஹோட்டலில் தான் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நெய் ரொம்ப அதிகமாக ஊற்றி 2 வாய் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டிருச்சு. அதனாலேயே இந்த வாட்டி பிரியாணி நமக்கு செட் ஆகாதுன்ட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்து நான் உள்ளே போனேன். உள்ளே போனதும் பார்த்தா ஹோட்டல் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பார்க்கவே ரொம்ப சூப்பராக டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக செட்டில் ஆகிட்டு நல்லா உட்காந்து மெனு கார்டை வந்து ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். விலையெல்லாம் சும்மா கன்னா பின்னான்ட்டு அதிகமாக இருக்குது. என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மெனு கார்டையே வந்து வெறிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் யோசித்து சரி பிரியாணி வேணாம் முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன் இது புது மெனு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பார்பிக்யூ சிக்கன் தான் கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 2, 3 வேரியன்ட் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பார்பிக்யூ சிக்கன், இன்னொன்று வந்து பெப்பர் பார்பிக்யூ சிக்கன், அதுக்கப்புறம் ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன். எது ஆர்டர் பண்ணுறதுனே தெரியல. அவங்களே கேட்டேன், சரி இதில் எது நல்லாயிருக்கும் கேட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடுங்க, ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பிரியாணி செட் ஆகாதுல்ல இங்கே. ஸோ அதனால் சாப்பாடு சாப்பிட்டோன்னுட்டு தெரியாதனமாக இந்த வெஜ்ஜு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். பேசாமல் நானு இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபைனலாக ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ண அப்புறம் தான் வந்து வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமா யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஆர்டர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தா கிட்டத்தட்ட ஐட்டம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பசியில் உட்காந்துருக்கப்போ நேரம் போகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடுப்பாக இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண 2 ஐட்டமும் டேபிளுக்கு வந்தாச்சு. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் பார்த்தா வெஜ்ஜு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜ் தான். எந்த ஒரு பெரிய ஸ்பெஷலும் இல்லை. வெஜ் மீல்ஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி வச்சாங்க, அப்புறம் 2 வெஜிடபிள்ஸ் வச்சாங்க. 2மே பார்த்தீங்கன்னா மொக்க தான். ஒன்று வந்து பீட்ரூட்டு, இன்னொன்று வந்து வாழைக்காய் பொரியல், ப்ளஸ் அந்த குருமா, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் வந்து பாயாசம். ஸோ இதுதான் வெஜ் மீல்ஸில் இருந்துச்சு. இந்த வெஜ் மீல்ஸில் எனக்கு பிடிச்ச ஐட்டமே பார்த்தீங்கன்னா சாதம். சாதம் வந்து அந்தளவுக்கு பூ போல் நல்லா சூப்பராக இருந்தது. மற்ற எல்லா ஐட்டமும் வந்து ஆவரேஜ் தான் சொல்லலாம். சாதாரணமாக நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே அளவு தான் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலாலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 205 கிட்ட வருதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் ஆஃபர் டைமில் போனதுனால எனக்கு 149 இது கொடுத்தாங்க. எனக்கு இந்த வெஜ் மீல்ஸ் தவிர எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மீல்ஸ் நிஜமாக சொல்கிறேன், அரிசி நல்லா வெந்திருக்கு, நல்லா பூ போல் இருந்துச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து மீல்ஸ் ரொம்ப வெறப்பாக இருக்கும். இதில் வெறப்பாலாம் இல்லை, நம்ம சாஃப்டாக நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மற்றபடி எல்லா சைட் டிஷ் ஐட்டமும் ரொம்ப ஆவரேஜ் தான். அடுத்ததான் நம்ம ஒரு மெயின் ஐட்டத்துக்கு வரலாம். அந்த அல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கனுக்கு பெரிய ஹைப் கொடுத்தாங்க பாரு அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜரு. அதை தான் எடுத்து வாயில் வச்சேன். அப்பப்பா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே. அந்த சிக்கனை 2 தடவை ஃப்ரை பண்ண மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏற்கனவே சமைச்சு வச்ச சிக்கனை நம்ம ஆர்டர் பண்ணதும் மறுபடியும் சூடு பண்ணி அதாவது ரீஹீட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க.
சுத்தமாக வந்து ஜூஸியாகவும் இல்லை, சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹைவேஸ் ஹோட்டலில் இந்த பழைய சிக்கனை மறுபடியும் சூடு பண்ணி கொடுக்கறத பற்றி பேசும்போது தான் ஒரு முக்கியமான விஷயமா ஞாபகத்தை வருது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பாதுகாப்பு துறையை வந்து அப்புறம் அரசாங்கம் சார்பாகவும் ஒரு கடுமையான உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க. அதாவது அசைவ உணவுகளில், அதாவது குறிப்பாக சிக்கன், ஷவர்மா, கிரில் போன்ற உணவுகள்லாம் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு கஸ்டமர்ஸ் வந்ததும் அதை மீண்டும் சூடுபடுத்தி பரிமாறக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோர்ட்டு அரசு தரப்புலாம் வந்து ஸ்ட்ராங்காக உத்தரவுலாம் போட்டிருக்காங்க, ரூல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இப்படி பழைய சிக்கனை மறுபடியும் சூடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடல்நலத்துக்கு ரொம்பவே கேடு. இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா இப்படி கவர்மெண்ட் ரூல்ஸை மீறி பழைய சிக்கனை சூடு பண்ணி கொடுக்கறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெய்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களும் வந்து பயபக்தியாக வந்து வேலை செய்வாங்க. பொதுவாகவே நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பயணம் செய்கிறப்போ நல்லா பசிக்கும். ஏதாவது ஒரு பெரிய பிராண்ட் ஹோட்டல் பார்த்த உடனே நம்பி உள்ளே போவாங்க. ஆனால் உள்ளே போய் காசையும் கறியாக்கி உடம்பையும் வந்து கெடுத்துட்டு வெளியே வரும்போது தான் இன்றைக்கி ஏன்டா இங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபீல் தரும். எனக்கு இன்றைக்கி அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு. இதுக்கு வந்து நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா A2B ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் நிம்மதியாக ஒரு வெஜிடேரியன் மீல்ஸு இல்லைன்னா தோசை, டிஃபன் ஐட்டம் நிறைய இருக்குது. சாம்பார் சாதம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் நிக்கா பிரியாணி ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டல் எனக்கு எப்படின்னு தெரியல. அங்கேயும் போய் சாப்பிட்ருக்கலாம். அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. லாஸ்ட் டைம் தலப்பாக்கட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டு எனக்கு வந்து ஒர்ஸ்டான ஃபீல் கொடுத்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேறு டிஷ் சாப்பிட்லான்ட்டு மாற்றி சாப்பிட்டேன். அப்போயும் வந்து ஒரு ஒர்ஸ்டான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ மக்களே, இந்த விக்கிரவாண்டி டோல்கேட் தலப்பாக்கட்டி ஹோட்டலில் என்னுடைய இன்றைக்கான அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காசுக்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இல்லைன்னு தோணுது. ஸோ நீங்களே சொல்லுங்கள், விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கம் வந்தால் நீங்கள் எந்த ஹோட்டலில் வழக்கமாக சாப்பிடுவீங்க? அதே மாதிரி உங்களுக்கு தலப்பாக்கட்டி சீரக சம்பா பிரியாணி பிடிக்குமா? இல்லை என்ன மாதிரி நீங்களும் ஆம்பூர் பிரியாணி ஃபேனா? அதே மாதிரி பழைய சிக்கனை சூடு பண்ணி கொடுத்து நீங்கள் எங்கேயா சாப்பிட்டு ஏமாந்துருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தையும் மறக்காமல் கேட்காம சொல்லுங்கள். ஸோ யாராவது இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணியிருந்தா உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி இருந்துச்சா, நீங்கள் சாப்பிட்டப்போ நல்லா இருந்துச்சா, அதுவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ். கைஸ், ஆந்திரா ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸு 149 ரூபா. அப்புறம் அல்ஃபாகாம் பார்பிக்யூ சிங்கிள் போர்ஷன் 278 ருபீஸ். ஸோ 449 சாப்பிட்ருக்கோம். ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி 2.5% போட்டிருக்காங்க. தலப்பாக்கட்டில் வந்து இந்த பார்பிக்யூ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி ட்ரை பண்ணேன். அந்தளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாதுங்க. லாஸ்ட் டைம் தலப்பாக்கட்டை வந்து அப்போது மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த தலப்பாக்கட்டை பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டுக்கு மேட்சே ஆகாது. அது ரொம்ப நெய்லாம் ஊற்றி ரொம்ப பிடிக்கவே இல்லை எனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி. பட் இங்கே வந்து ஃபேமஸே வந்து பார்பிக்யூவும் அந்த ஃபிஷ் பார்பிக்யூ, சிக்கன் பார்பிக்யூ இது ரெண்டும் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணேன் பார்பிக்யூ, அதுவும் சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. தலப்பாக்கட்டு, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க.